அன்பின் அறக்கொடியில் ஏற்ற அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இல்லால் அகத்திருக்க இல்லாதது ஒன்றுமில்லை. ஒவ்வொரு ஆணும் தனது வாழ்க்கை துணையை நன்றியோடு வாழ்த்த மனைவி நல வேட்பு நாள் என்ற கொண்டாட்டத்தை அறிமுகம் செய்து வைத்தவர் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி. பெண்களுக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. உலகத்திலேயே அன்னையர் தினம், தந்தையர் தினம், காதலர் தினம், ஊனமுற்றோர் தினம் போன்ற தினங்கள் எல்லாத்தையும் கொண்டாடுறாங்க. ஆனால் மனைவிக்கொன்று ஒரு தினம் யாரும் கொண்டாடலை. ஆனால் மனைவியை பார்த்தோம்னாக்கா அவங்களுடைய கணவர்களுக்கு சுமங்கலி பூஜை என்ற ஒரு பூஜையை நடத்தி அவங்க நல்லா இருக்கிறதுக்கோசம் அந்த சுமங்கலி பூஜையை நடத்துகிறாங்க. பெண்கள் உயர்ந்தவர்களா தாழ்ந்தவர்களா என்று சொல்லும் வகையிலே பெண்களை சிறப்பானவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது எந்த வகையில் என்று சொன்னால், பெண்களுக்கு உலகத்தில் பல கோடி மக்கள் இருக்கார்கள். அதில் பாதி பேர் ஆண்கள், பாதி பேர் பெண்கள். ஆண்கள் உருவாவதற்கு பெண்கள் தான் ஒரு காரணமாக இருக்கிறார்கள். எனவே பெண்களை ஒரு சிறப்பான ஒரு தினமாக வைத்து மனைவி நல வேட்பு விழாக கொண்டாடுவதற்கு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் என்ன பண்ணுறாருனாக்கா, அவங்களுடைய மனைவி அன்னை லோகாம்பாள் ஆகஸ்ட் 30 பிறந்தாங்க. அந்த ஆகஸ்ட் 30 பிறந்த தினத்தை மனைவி நல வேட்பு விழாக சிறப்பாக கொண்டாடுவதற்கு வேதாத்திரி மகரிஷி உலகெங்கும் இருக்கிற மனவளக்கலை யோகா மையங்களில் கொண்டாடுவதற்கு முன் வந்திருக்கிறார்கள். இந்த உலகம் முழுவதும் உள்ள வேதாத்திரி மகரிஷியினுடைய அவருடைய கருத்தை கொண்டு போய் சேர்க்கும் இடமா அன்னை லோகாம்பாள் பிறந்த நாளை முன்னிட்டு மனைவி நல வேட்பு விழா, மனைவிக்கு மரியாதை செய்யும் ஒரு தினமாக வேதாத்திரி மகரிஷி உலகெங்கும் மனவளக்கலை அறக்கட்டளையில் கொண்டாடி வருகிறார்கள். அந்த வகையில் மாங்காடு மனவளக்கலை ஸ்கை யோகா அறக்கட்டளையில் இன்று மனைவி நல வேட்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்களும் அருள் அன்னை லோகாம்பாள் அவர்களின் அருள் ஆசிரியரிடம் விழா இனிதே துவங்க உள்ளது. அருள் அன்னை லோகாம்பாள் அவர்களின் சிறப்பை பாடல் மூலம் பார்ப்போமா? பின்மையின் மதிப்புணர்ந்து மண்ணுலகில் வாழ்ந்த தெய்வம் அருட்தந்தை மகரிஷியை போற்றி வணங்குவோம், மீதம் மீதம் போற்றி வணங்குவோம். பெண்ணினத்தின் சிறப்புயர மகரிஷி துணையாகி மண்ணுலகில் வாழ்ந்த அன்னை லோகாம்பாளை மீதம் மீதம் வாழ்த்தி வணங்குவோம். அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை அருட்பேராற்றல் உடனடி அலையலையாக பாய்வதை உணர்த்தினோம். அருட்பேராற்றல் உடனடி அலையலையாக பாய்வதை உணர்த்தினோம். மக்கள் பலமாய் வாழ்க, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த அருமையான நன்னாளில் மனைவி நல வேட்பு விழாவினை சிறப்போடு நடத்தி தர மூத்த பேராசிரியர் அருள்நிதி கரூர் கலாவதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முதுநிலை பேராசிரியர் கரூர் கலாவதி அம்மா அவர்கள் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
குரு வாழ்க குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. என்னை இந்த உலகுக்கு தந்த தாய் தந்தையரை வணங்கியும் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறைநிலையை வணங்கியும் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறைநிலையே எனக்குள்ளாகவும் இருக்கின்றார் என்பதை உணர வைத்த ஆசான் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் பொற்பாதங்களை வணங்கியும் எனக்கு நல்ல கணவரை பெற்றுத்தந்த எனது மாமனார் மாமியார் இருவரையும் வணங்கியும் மேலும் இந்த ஆன்மீக பயணத்தில் எனக்கு எல்லா விதங்களிலும் உதவி கொண்டிருக்கின்ற எனது கணவர், குழந்தைகள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள், குறிப்பாக எனது 2 மறிவு வந்த மகள்கள் இருவரையும் இந்த இனிமையான மாலை வேளையிலே வணங்கியும் வாழ்த்தியும் மேலும் இந்த அருமையான வாய்ப்பை தந்த இந்த நிர்வாகத்தை சார்ந்த தலைவர் அம்மா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் இந்த நிர்வாகத்தை சார்ந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எதிரில் அமர்ந்திருக்கின்ற இருபால் மெய் உணர்வாளர்களாகிய சிந்தனையாளர்களாகிய அறிஞர் பெருமக்களாகிய வேதாத்திரிய தூதுவர்களாகிய நடமாடும் தெய்வங்களாகிய உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். முதல்ல இங்கே இருக்க உட்காந்துருக்கவங்க எல்லாரும் மாலையை மாற்றிக்கோங்க. இன்னைக்கு யாரோட தினம்? அப்போ மனைவிக்கு முதல்ல போடுங்க, அப்புறம் மனைவி கணவனுக்கு போடட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். மனைவி நல வேட்பு நாள் விழா இல்லையா? அப்போ மனைவியினுடைய நலம்னா அவங்களுடைய வளம், அவங்களுடைய நல்ல ஒரு தன்மை, அது நலம். வேட்பு அப்படின்னா என்ன அப்படின்னா தாகம். மனைவி நல்லா இருக்கணுங்கிற தாகமா, அதுதான் இந்த நாளுடைய முக்கிய நோக்கம். அப்படிப்பட்ட ஒரு தாகத்தோடு ஐயாவே சொல்லிட்டாரு. நிறைய நாட்கள் எல்லாம் கொண்டாடுறோம். ஏங்க ஈக்கு கூட கொசுக்கு கூட நாள் கொண்டாடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் மனைவிக்காக கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள், நமது குருபிரான் அவர்கள் அவருடைய முதல் மனைவியாக, அதையும் சொல்லணும், 2 மனைவிமார்கள் அவருக்கு. அதில் முதல் மனைவியான அன்னை லோகாம்பாளுக்காக அவங்க பிறந்த நாள் விழாவை 1994 கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ அவருக்கு வயசு 84, சுவாமிஜிக்கு வயசு 84, அம்மாவுக்கு அன்னை லோகாம்பாளுக்கு வயசு 80. இந்த இடத்துல ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும், ஏன் 2வது மனைவியுடைய பிறந்த நாளை ஏன் கொண்டாடலை? இன்றைய இளைஞர்களுக்கு அப்படித்தான் தோணும். ஏன்னா மற்றவங்கன்னா சரி, அது ஏதோ பெரியவங்க பெரிய விஷயம் ஏதோ சொல்கிறாங்க, நம்ம எடுத்துக்கலான்னு. ஆனால் இன்றைக்கி இளைஞர்களுக்கெல்லாம் ஏன், எதற்கு, எவ்வாறுன்னு ஒரு கேள்வி உள்ளுக்குள்ளே வந்துடும். அதனால் அவங்களுக்குள்ள தோணும். ஆனால் எந்த ஒரு விஷயத்துக்காகட்டும் அன்னை லோகாம்பாளுடைய 2வது, நம்மளுடைய பாஷையில் சொல்லணுன்னா, ஓப்பனாக சொல்லணுன்னா சக்கலித்தி, அப்படி தானே? அப்படி தானுங்க? அவங்களுடைய எந்த ஒரு விஷயத்துக்கும் அந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அக்காவை கேட்டுக்கோங்க, அக்காவை கேட்டுக்கோங்க, எதுக்கு எடுத்தாலும் அன்னை லோகாம்பாளை கேட்டுக்கோங்கன்னு சொல்லிவிடுவாங்க. அதனால தான் சுவாமிஜி தன்னுடைய முதல் மனைவியான அன்னை லோகாம்பாளுடைய பிறந்த நாளை இந்த மனைவி நல வேட்பு நாள் விழாவாக கொண்டாடுகிறார்கள். இப்போ நாமளும் அதான் கொண்டாட போகிறோம். விழாவை நடத்துறதுக்கு ஒரு முறையை வச்சுருக்காங்க, அந்த முறைப்படி தான் நடத்தணுன்றாங்க. அப்போ அருட்காப்பு, எதுக்கு காப்பு போடணும்? சாதாரணமாக ஒரு பண்டிகை நாள், எந்த ஒரு திருவிழா நடக்கட்டும், ஒரு பண்டிகை பெரிய பெரிய கோயில்களை நடத்துனா முதல்ல என்ன பண்ணுவாங்க? காப்பு கட்டுவாங்களா இல்லையா? அது மாதிரி இன்றைய விழா நன்றாக சிறப்பாக எந்த தங்கும் தடையும் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்பதற்காக ஒரு காப்பு. அந்த காப்பு எப்படி சொல்லணும்னா, நீங்கள் இந்த மன்றத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், புதுசாக வந்தவங்களுக்கு இப்போ நாங்கள் சொல்ல சொல்ல அப்படியே கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து ஒரு 3 முறை சொல்லலாம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்போ அடுத்தது உயிர்கலப்பு தவம் அல்லது காந்த பரிமாற்ற தவம் அப்படின்னு பண்ண போகிறோம். என்ன உயிர்கலப்பு தவம், காந்த பரிமாற்ற தவம் அப்படின்னா, காந்தம்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். என்ன பண்ணும்? அது இழுக்கும்
தள்ளும். அதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் காந்தம்னா தெரியும் இல்லையா? அப்போ நமக்கு கணவனுக்கும் மனைவியும் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த கல்யாண சடங்குல என்ன பண்ணுவாங்க, இந்த விரலை வச்சு அப்படி சுற்றி வருவீங்கள, பண்ணியிருக்கீங்க இல்லையா? அது எதுக்காகன்னு தெரியுமா? இந்த விரலுக்கு காந்தத்தை அதிகமாக ஈர்க்கும் தன்மையா. அதனால காலம் பூரா ஒருத்தரை ஒருத்தர் விட்டு பிரியாமல் அந்த ஈர்ப்பு தன்மையோடு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த சுண்டு விரல். நாம நினைப்போம் இந்த சுண்டு விரல் வேஸ்ட் தானே, இது எதுக்கு என்னத்துக்கு உபயோகப்படுதுன்னு. ஆனா அதுதான் காந்தத்தை இழுத்து நம்முடைய கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் குழந்தைகளோடு சீரோடு சிறப்போடு பெயரோடு புகழோடு வாழ்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்குகின்ற இந்த ஒரு விரல். அதனாலதான் வச்சு சுத்தி வரும். அப்ப இதை பிடிச்சாவே என்ன வரும், காந்தம் இழுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை. இப்ப அதே மாதிரி உயிர் கலப்புதவோ இப்ப காந்தம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கா இல்லையா? ஆனா இருக்கு. சரி, ஓகே. இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுடைய ரெண்டு கைகளை, இந்த ரெண்டு உள்ளங்கைகளை நான் சும்மா பண்ணி காட்டுறேன், அது மாதிரி பண்ணு. இப்படி கொஞ்சம் கேப் இவ்வளவுதான் வச்சிருக்கணும். இந்த மாதிரி வைங்க, எல்லாரும் வைங்க. அப்பதான் இந்த காந்தத்தை நீங்க உணர முடியும். வச்சுக்கிட்டீங்களா? கண்ணை மூடிட்டு மனசை அந்த ரெண்டு உள்ளங்கையில மனசை வச்சுக்கிட்டு கண்ணை மூடுங்க. ஒரு 2 நிமிஷம் கவனிங்க, இல்லை 1 நிமிஷம் கவனிங்க போதும். வாழ்க வளமுடன். கண்ணை திறந்துக்கோங்க. அந்த 2 உள்ளங்கை இழுக்கிற மாதிரி தெரியுதா? இந்த கை விரலை இப்படி வைங்க. ஸ்டபானா அப்படி இறுக்கமாலாம் வைக்கக்கூடாது, லைட்டாக வச்சுக்கோங்க. அதை அப்படியே சும்மா லைட்டாக மடக்குங்க. மடக்கிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு உங்களுடைய வலது உள்ளங்கையில் மனசை வைங்க. கண்ணை மூடுங்க. இப்போ கண்களை தரங்க. கையை விரிங்க. அதே லெவலுக்கு இன்னொரு கையையும் விரிச்சு வைங்க. இப்போ இந்த கையை ரெண்டையும் மேலே கீழே ஆட்டுங்க. ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? என்ன பண்ணீங்க? கல்லை தூக்கிட்டு இருந்து வச்சிங்களா? இது வெயிட்டா இருக்குல்ல? எப்படி வெயிட் வந்துச்சு? யார் கொண்டு வந்து வச்சா அதில்? அப்போ நமக்குள்ள ஒரு ஆற்றல், அதை தான் இங்கே காந்தம்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த காந்தத்தை பரிமாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாய்ச்சி, அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அப்படிலாம் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும்ல. உங்களுக்கு ராமர் சீதை பிராட்டியுடைய கதையெல்லாம் தெரியும் இல்லையா? அந்த அம்மா உப்பரைகளை நின்றுட்டு இருந்தாங்களாம். நம்ம விஸ்வாமித்திரர் ஒரு கணக்கு பண்ணி ராமர் நிச்சயமாக அந்த ஜனக மகாராஜா என்ன கண்டிஷன் போட்டாரோ அதை செய்வதற்கான ஆற்றலும் வல்லமையும் கொண்டவர் ராமர் என்பதை மனதில் வைத்து கொண்டுதான் அவரை கூட்டிட்டு போறாரு விஸ்வாமித்திரர். எல்லா கதையும் உங்களுக்குலாம் தெரிஞ்சதுதான். அது மாதிரி கூட்டிட்டு போகும்போது பின்னால லக்ஷ்மணனும் போறாரு. இப்போ போகும்போது வழியில உப்பரிகைன்னா தெரியுங்களா? நம்மெல்லாம் ஃபாரின் ரிட்டர்ன், ஸோ தமிழ் வார்த்தையெல்லாம் தெரியாது. பால்கனின்னா தெரியும் தானே? அந்த பால்கனியில அன்னை சீதா பிராட்டி நின்றுட்டு இருக்காங்களாம். இவர் அந்த பால்கனியை அந்த உப்பரியை கிராஸ் பண்றாரு விஸ்வாமித்திரரோட நம்ம ராமர் போறார். அப்படி போகும்போது அந்த அம்மா யாரை பார்த்தாங்களாம்? ராமரை பார்த்துட்டு, இந்த மாதிரி ஒரு ஆள் நமக்கு கணவனாக வந்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாங்களாம். நினைச்சிட்டு ராமர் மேல பார்வையை செலுத்தினாங்களாம். அப்ப ராமரும் சீதா பிராட்டிய உப்பரையில் இருந்தவங்களை பார்த்தாங்களா? அப்ப அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். காந்த பரிமாற்றம் செய்யப்பட்டது. அப்படியே காந்தம் 2 பேரையும் ஈர்த்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அங்க போனாங்க, கண்டிஷன் என்ன? ஜனக மகாராஜா போட்ட கண்டிஷன் என்ன யாருக்கு தெரியும்? வில்லு நிமிர்ந்து, அதாவது வளைந்த வில்லை நிமிர வைக்கணும். அதுக்கப்புறம் நான் ஏத்தணும், அதாவது அம்பு ஏத்தணும். இதான் கண்டிஷன். ஆனா இவர் என்ன பண்ணாரு? நம்ம ராமர் பிரான் ஏற்கனவே பவரு, இப்ப அம்மாவை வேற பார்த்துட்டாரு. ஸோ காந்த பரிமாற்றம் ஆயிடுச்சு. ஸோ சூப்பர் பவர் வந்துடுச்சான். அதனால வில்ல எடுத்தாராம், உடைச்சிட்டாரு. நிமித்தணும், நேரா நிமித்தணும், நான் ஏற்றணும், இதான் கண்டிஷனு. ஆனால் உடைச்சிட்டாரு. அப்போ என்ன கண்டிஷன்? தப்பு தானே? அப்போ எங்க தனக்கு அவரு கணவனா கிடைக்க மாட்டாரோ அப்படின்னு அந்த சீதா பிராட்டி ஓடி வந்து குடுகுடுன்னு மாலையை போட்டாராம் ராமர் கழுத்துல.
அதனால காந்தம் கண்ணு மூலமா தான் அதிகமாக வாரி இறைக்கப்படும். காது வழியா, மூக்கு வழியா, நாக்கு வழியா, தோல் வழியாவும் காந்தம் செலவாகுது தான். அதனாலதான் இறைவன் பார்த்தாராம், என்ன சொல்லுவாருன்னா, காந்தம் நிறைய அதிகமாக நம்ம உடம்புல வந்துடுச்சுன்னா அது வெளியேறுவதற்காக, தானாவே வெளியேறணுங்கிறதுக்காக 5 ஜன்னலை படைச்சாராம். 5 ஜன்னலுங்கிறது 5 புலன்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி. அதன் மூலமாக அந்த எக்ஸஸ் உபரி ஜீவகாந்தம் வெளியில போகணும்னு. சரி, இருக்கட்டும். இப்ப நாம இந்த காந்த பரிமாற்ற தவத்தை எப்படி பண்றது? அது என்ன தவம்னு சொல்றாங்க? உயிர் கலப்பு தவம். அப்ப திருமணம் அப்படிங்கிறது என்ன? 10 பொருத்தங்கள் பார்த்து 9 கோள்களுடைய நிலையை கொண்டு 8 திக்குகளிலிருந்து உறவினர்களை வரவழைத்து 7 அடி எடுத்து வைத்து அறுசுவை உணவு படைத்து 5 பஞ்சபூதங்களை சாட்சியாக வைத்து 4 வேதங்களை ஓதி 3 முடிச்சு போட்டு 2 மனங்கள் இணைந்து ஓர் உயிராக சங்கமிக்கின்ற வாழ்க்கை நல ஒப்பந்தம் தான் திருமணம். ஜோடியா வந்திருக்கோங்க, எதிரெதிர உட்காருங்க. 2 முட்டியும் மோதும். அவங்க 2 உள்ளங்கையையும் கணவனோ மனைவியோ யாராவது 2 பேர், ஒருத்தர் இந்த 2 கையை இப்படி வைங்க. அது மேல இன்னொருத்தர், மனைவியோ கணவனோ மேல மூடி வைங்க. முட்டி மோதிட்டு இருக்கு. இந்த 2 உள்ளங்கை இப்படி மாத்தி வச்சுக்கிறீங்க. வச்சுக்கிட்டீங்களா? இப்படி வச்சுக்கிட்டு கணவன் மனைவி கண்களை பார்க்க வேண்டும், மனைவி கணவன் கண்களை பார்க்க வேண்டும். இன்னும் முதல்ல பெண் பார்க்கும் படலம் ஒண்ணு நடந்திருக்குல்ல உங்களுக்குள்ள, இல்லைன்னா ஆண் பார்க்கும் படலம், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அப்படி ஒரு படலத்தை இப்ப நினைவுக்கு கொண்டு வாங்க. அப்படியே அவங்கள நல்லா பார்த்துட்டு நல்ல கண்களால எப்படி பார்க்கணும்? அன்பும் கருணையும் அருளும் கூடிய பார்வையாக. சரியா? ஈவு, இரக்கம், அன்பு, கருணை, அருள் கூடிய பார்வையாக பார்த்துட்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கண்களை மூடிக்கோங்க. அப்படியே அவங்க உருவத்தை மனசுக்குள்ள நினைச்சு மானசீகமா வாழ்க வளமுடன் வாழ்த்துங்க. வாழ்க வளமுடன். கண்களை திறந்துக்கோங்க. மீண்டும் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் தான் பாருங்க அவங்கள. மீண்டும் ஒரு 3 முறை சிரித்து கொண்டே அன்பு, கருணை, அருள் பார்வையாக முக மலர்ச்சியோடு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் சொல்லுங்க. ஜீவகாந்த பரிமாற்ற தவம் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அதை தான் இப்போ நீங்கள் எல்லாரும் பண்ணீங்க. நல்ல ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த ஜீவகாந்த பரிமாற்ற தவத்தை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறோம். வாழ்க வளமுடன். அடுத்தது இந்த கையில ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க, அதுவும் ஆண்கள் கையில கொடுத்துருங்க, கணவன்மார்கள் கையில கொடுத்துருங்க. கணவன் மனைவிக்கு இந்த பாடலை இது அப்புறம் தான் சொல்ல போறேன். இப்போ நான் சொல்றதை நீங்க எல்லாரும் சொல்லணும், ஓகேவா? மென்மையான இந்த மலர் போன்ற மனம் கொண்ட நீங்கள் மனைவியாக வந்ததற்கு நான் பாக்கியம் செய்தவன். உங்களை என் வாழ்நாள் முழுவதும் போற்றி பாதுகாப்பேன். இப்ப மலரை கொடுங்க. மலரை கொடுக்கறதோடு இல்ல, அவங்க தலையில வச்சு விடுங்க. தலையில வச்சு விடுங்க. வாழ்க வளமுடன். வச்சுட்டீங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது இப்போ மனைவி கணவனுக்கு கனி கொடுத்தல் எப்படி சொல்கிறேன்? நான் சொல்கிற வார்த்தைகளை சொல்லி கனியை கொடுங்க. இக்கனி போன்ற கனிவான மனம் படைத்த நீங்கள் எவ்வாறு கனியில் உள்ள வித்து முளைத்து மீண்டும் மலர்ந்து பூவாகி காயாகி கனியாவது போல் இக்குடும்பத்தில் என்னை ஏற்று மலரச் செய்து கனி போன்ற சுவை நிறைந்த வாழ்க்கை அளித்ததற்கு நன்றி
கூறி இக்கனியை கொடுக்கின்றேன் அப்படின்னு நீங்க கொடுங்க. கொடுத்துட்டு அதை உரிச்சு, என்ன வாழைப்பழம் தானே, உரிச்சு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாயில வச்சுக்கோ, சாப்பிட்டுருங்க. வாயில வைங்க. நீங்க இதுவும் கணவன்மார்கள் தான் சொல்லணும். பெற்றோரை, பிறந்தகத்தை, பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமையற மாற்ற பற்றற்ற துறவி என குடும்ப தொண்டு ஏற்று பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதியாய் கொண்டு என் நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நல நோக்கில் அன்போடு கருணை இவை கொண்டு மற்றவர்க்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க எந்த மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் உங்கள் அனைவருக்கும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாக அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க. கணவன் மனைவி உறவினுடைய சிறப்பை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் பெரிதாக வராது, வராமலாம் இருக்காது. வரும், அது வந்தாதான் வாழ்க்கை. அதனால அது வரும். ஆனாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, சுவாமிஜி சொல்லுவார், பொறுமை, விட்டு கொடுத்த, சகிப்புத்தன்மை, தியாகம் அப்படின்னு ஒரு 4 பண்புகளை மட்டும் கணவனும் மனைவியும் கடைபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்க இல்லறத்துல எந்த பிரச்சனையும் வராது. அதுபோல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கணும், மதிக்கணும், ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பணும். நம்பிக்கை மிக மிக முக்கியம். அதனால தான் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது என்னன்னா அடி ஆழம் வரை உடல் பொருள் ஆவி 3ஐயும் ஆற்றல் சக்தி அத்தனையும் கொடுக்க வேண்டியது தான் கணவன் மனைவியுடைய. இதில் என்ன சொல்கிறாங்க எப்படின்னா கணவனும் மனைவி ரொம்ப ஒத்துமையாக பல வருடங்கள் வாழ்ந்துட்டாங்கன்னா கணவன் மனைவி உருவத்தில் கூட ஒற்றுமை வந்துடுமா. ஏன்னா உருவத்திலேயே ஒற்றுமை வந்துடுமா. கணவன் மனைவி அப்படி ஒரு அந்யோன்ய தம்பதிகளாக வாழ்ந்தால் கணவன் மனைவியிடையே உருவ ஒற்றுமை கூட வந்து விடுமா. அப்போ என்னென்ன பொருத்தம் இருக்கணும் அவங்களுக்குள்ள? உடல் பொருத்தம் இருக்கணும், மன பொருத்தம் இருக்கணும், மரியாதை பொருத்தம் இருக்கணும், மதிக்கிற பொருத்தம் இருக்கணும், வாழ்கிற பொருத்தம் இருக்கணும். எத்தனை பொருத்தங்கள் வேணுமோ அத்தனையும் நம்ம வச்சுக்கலாம். அப்படி வச்சிருந்து வாழ்ந்தாதான் அந்த கணவன் மனைவி இடையே இருக்கின்ற அந்த உறவு நீடித்து நிலைத்து நிற்கும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு பொறுமைக்கு ஒரு எல்லை இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்போமா? இல்லைன்றார் சுவாமிஜி. பொறுமைக்கு எல்லையே கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பொறுத்து போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பின்னாளில் உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக சந்தோஷமாக இருக்கும். இப்போ நீங்கள்லாம் நமக்கெல்லாம் இந்த 5 அறிவு 6 அறிவு சொல்கிற அந்த சிந்தனா சக்தியில் ஒரு ஸ்பெஷல் புலன்கடந்த அறிவு நம்மக்கிட்ட இருக்குது. அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, என்ன அறிவுன்னு சொல்லுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் நமக்கு எப்படி வேலை பண்ணுதுன்னு ஒரே ஒரு சின்ன உதாரணத்து மூலமாக பார்த்துடலாமா? ஒவ்வொரு வருடத்தில் சில மாதங்களுக்கு 30 நாட்கள், ஒரு வருடத்தில் சில மாதங்களுக்கு 31 நாட்கள், எத்தனை மாதங்களுக்கு 28 நாட்கள். நம்ம சாதாரணமா பிப்ரவரின்னு சொல்லிட்டாவே 28ன்னு மைண்ட்ல செட் பண்ணி வச்சுட்டோம். ஒவ்வொரு மாசமும் 28 நாள் வருமா வராதா? நான் தான் எத்தனை மாதங்களுக்குன்னு கேட்கறேன்ல, கொஞ்சம் யோசிக்கணும்ல. அப்போ எல்லா மாதங்களுக்கும் 28 நாள் வரும் தானே, அவ்வளவுதான் விஷயம். இதுதான் புலன் கடந்த அறிவு. இந்த தான் நம்ம தவத்துல நம்ம நிறைய பெறுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கொடுக்கின்ற அற்புதமான தவ பயிற்சிகளையும் அகத்தாய்வு பயிற்சிகளையும் சிந்தித்து செயல்படுவதற்கு அகத்தாய்வு பயிற்சிகளையும்
நமக்கு நிறைய கொடுத்து தான் சுவாமிஜி கொடுத்துருக்காரு. அப்போ நாமெல்லாம் கணவன் மனைவி குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு குழந்தைங்களாம் அவ்வளோ அறிவு ஜீவிகளாக இருக்கும். நாங்கள் 10 பேர் குழந்தைங்களை பெற்று விட்டா நாங்கள் எங்களுக்கு இருக்கிற அறிவாட்சி தரதுக்கு இன்றைக்கி எல்லாம் ஒன்று ஒன்றா வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த 10 பேருடைய அறிவு அந்த ஒன்றுக்கே போயிடுது போல். ரொம்ப செம்ம ஜீவித்தனமாக இருக்குது. என்ன அறிவு ஜீவிகளா. ஒரு குழந்தையும் அவனுடைய அப்பாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுவாங்களாம். அப்படி மூவ் பண்ணும்போது ஒரு நாள் வந்து அப்பா சொல்கிறாராம், நாங்கள் தாண்டா அனுபவத்தில் பெரியவங்க, நீங்கள்லாம் சின்னவங்க தான், உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் அனுபவம் பத்தாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க அப்பா அப்படியா கண்ணு, சரி ஓகே அப்படின்னு. அப்பா நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, சரி டெலிஃபோனை கண்டுபிடிச்சது யாருப்பா அப்படின்னு அந்த பையன் கேட்டான். தெரியும் தானே. அவர் அப்பா சொல்லிட்டாரா, கிரஹாம்பல் அப்படின்னாராம். ஏன்ப்பா அவங்க அப்பா கண்டுபிடிக்கல? நீங்கள் தானே சொன்னீங்க அப்பாக்காரன் தான் அனுபவத்தில் பெரியவங்கன்னு சொன்னீங்க. அப்போ நீங்கள் தானே கண்டுபிடிச்சிருக்கணும், அப்பங்காரன் தானே கண்டுபிடிச்சிருக்கணும், அந்த கிரகாம்பல் தானே கண்டுபிடிச்சாருன்னாங்க. அப்போது அந்த அறிவாட்சி தரத்தில் அப்படி இருக்கிற அந்த குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது வந்து கணவன் மனைவி உறவில் ஒன்றும் லேசுப்பட்ட விஷயம் அல்ல. இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலையில் நாம் செயல்படுவதற்கு நாமெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இட்லி மாதிரி பளிச்சுன்னு இருக்கணுமா. கணவனும் மனைவியும் குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இட்லி மாதிரி பளிச்சுன்னு வெள்ளையா அப்படியே பார்த்தா அப்படியே மிருதுத்தன்மையாக இருக்கணுமா. எல்லாரும் சந்தோஷமாக ஒருத்தர் விட்டு கொடுத்து சைப்புத்தன்மையோடு அந்யோன்யமாக வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் வாழ்க்கை பூலோக சொர்க்கமாக இருக்கும் என்று கூறி இந்த வாய்ப்பை தந்த நிர்வாகத்தினர் அனைவருக்கும், அம்மாவுக்கும் குறிப்பாக இதுவரைக்கும் பொறுமையாக இருந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. நீங்களும் உங்களுடைய அன்பு குடும்பமும் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ குருவர்களும் திருவர்களும் துணை புரிய மனமாற வாழ்த்தி மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஜி கமலஹாசன் ஐயா வந்து ரஷ்யா கமலஹாசன் அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் பூவரசன் அவர்கள் மேகா பூவரசன் அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் பூவரசன் அவர்கள் மேகா பூவரசன் அவர்கள் வாழ்க வளமுடன். பிறகு அர்ஜுன் ஜெயலலிதா ஐயா, பிறகு அர்ஜுன் ஜெயந்தி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் கலிதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். மாங்காடு மாநில மன்ற அறக்கட்டளையின் பொருளாளர் பேரரசி அருள்மிகு ராஜேந்திரன் ஐயா வாழ்க வளமுடன். மாங்காடு மாநில மன்ற அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் பேரரசி அருள்மிகு கல்யாணி அம்மா சதவீத ஐயா தம்பதியினருக்கு ராஜேந்திரன் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இப்ப நான் இங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா மனவளக்கலை குழந்தையா பிறந்ததே நாங்க வாங்காடு இங்கதான் நான் மனவளக்கலையை கத்துக்கிட்டேன். அப்புறம் கத்துக்கும் போது வந்து ரொம்ப ஆசையா இருக்கும். ஐயோட மாமஸ் ஸ்பீச்சா ஓடி வரணும், உஷாமா கிளாஸ் கேட்கும்போது அப்படி எல்லா கிளாஸ்லையும் நான் வளர்ந்து வந்தேன். இங்க நான் குழந்தையா வளர்ந்து வந்து நல்ல ஒரு பயிற்சியில எடுத்துக்கிறதுனால தான் காஞ்சிபுரத்துல போயிட்டு அது வாக்கப்பட்ட ஒரு மாதிரி அங்க போயிட்டு இதை சிறப்பா எல்லாம் செய்ய முடியுது. இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு கிராம சேவகத்துக்கு தான் நான் ஆசையெல்லாம் பண்ண முடியும். இந்த அளவுக்கு சிறப்பா செய்யணும்னா இங்கே கற்றுக்கொண்டதுதான். ஒரு பிறந்த வீட்டுல எப்படிலாம் ஒரு பெண் நல்ல ஒரு வளர்ச்சி நல்லா எல்லாம் கற்றுக்கிட்டு போயிருக்காங்களோ அதை போய் தான் புது வீட்டுல பேர் எடுக்க முடியும் இல்லைங்களா. அந்த பேர் இந்த பேர் கிடைக்கிறதுக்குலாம் தானே இந்த பிறந்த வீட்டான நம்ம மங்காடு அறக்கட்டளையில நான் கற்றுக்கொண்டதுதான். அதனால இன்னைக்கு நாங்க இந்த அளவுக்கு சிறப்பா செய்ய முடியுது. அனைவரோட ஒத்துழைப்போட செய்தாலும் எனக்கு ரொம்ப பெருமையான சொல்லிக் கொடுக்குறேன். இல்லத்தை ஆள்பவள் இல்ல மனைவி கொடுத்து அந்த மனைவிக்காக ஒரு பாடல், ஈடு கொடுக்க தெரிந்தவன் தார். நம்ம என்ன சொன்னாலும் தராசு மாதிரி பேலன்ஸ் பண்ணி நம்மளோட வாழ்க்கை நடத்துவது தார். உன்னில் பாதி அல்ல, நீயாகவே அவளை மாறும். நாம் பாதி நீ பாதி இருக்கக்கூடாது. உன்னிலே நாடாடுங்க, என்னுள்ளே நீ விளங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு பால் தண்ணி கலந்த மாதிரி கலந்துடணும்.
உனக்கு பாரமில்லை காமத்தை தாண்டிய காதலை தேடி. கல்யாண புதுசுல காமம் மட்டுமே வாழ்க்கையா இருக்கும். காமத்தை தாண்டி மனைவிக்குள் கணவனுக்கு காதலை தேடணும். காதல் என்பது அன்பு, லவ் அண்ட் பேஷன், அன்பு கருணை. உனக்கு பாரமில்லை காமத்தை தாண்டிய காதலை தேடி. உன் காலம் கடந்தும் நிலைக்கும் உறவு. கணவனை உறவு வந்து காலம் கடந்தும் நிலைக்கும் உறவு. கை தவற விட்டு விடாது. அந்த மனைவியை கை தவறி விட்டு விடாது. அவளது கண்ணாடி பார்க்கிறோம். கண்ணாடி பார்த்த கீழே போட்டா என்ன ஆகும் எல்லாருக்குமே தெரியும். அவ மனைவியை வந்து கைத்தாங்கள நம்ம வச்சுக்கணும். தாயை மறக்க செய்யும் தாசி. வார்த்தை நல்ல அண்டர்லைன் பண்ணுங்க. அம்மாவையே மறக்கக்கூடிய மயக்க வைக்கிற ஒரு தாஸ் என்பது அந்த காலத்துக்கு வரக்கூடிய ஒரு பாத்திரம். தாயை மறக்க செய்யும் தாசி இருந்தாலும் அவள் இல்லாமல் வாழ்வில்லை யோசி. அவள் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. எத்தனை பேர் மனைவி வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் அவள் இல்லாமல் வாழ்வில்லை யோசி. அவள் இருக்கும் வரை, அவள் உயிரோடு இருக்கும் வரை உனக்கில்லை மரணம். வயதான காலத்துல அவள் இல்லைன்னா நம்ம எப்படி இறந்துவோம். இருந்தாலும் அவள் இருக்கும் வரை உனக்கில்லை மரணம். முதுமையிலும் இளமையை விட கனிரசம் சொட்டும் அவள் துணை. உறவு இளமையை விட முதுமை கனிரசம் சொட்டும் அவள் துணை. இந்த ரசம் போல ஒவ்வொரு அமுத சிவமாக சொட்டும் அந்த துணை. அதனால கணவன் மனைவி உறவு என்பது எப்பொழுதும் யாருக்காக விட்டு கொடுக்க வேண்டாம் என்பது என்னுடைய பாடல் வரிகள். கல்யாணி சந்திரசேகர் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த மனைவி நலமேற்று சிறப்பாக நடப்பதற்கு உறுதுணையாக இருந்த சிறப்பு தம்பதிகளாக வந்திருக்கும் அனைத்து தம்பதிகளுக்கும் வாழ்க வளமுடன். அதே போல் நம்மளுக்கு வந்து இந்த விழாவை சிறப்பாக நடப்பதற்கு எல்லாம் வெளியிடலாம் வந்திருக்கீங்க. எல்லா தம்பதிகளும் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இந்த சிறப்பான நிகழ்வை நம்மளுக்கு மூத்த பேராசிரியர் கலாவதி அம்மா கோபால் ஐயா அவர்கள் நல்ல முறையில் நல்லா நடத்தி கொடுத்தாங்க. பெண்ணின் பெருமை பற்றியும் உயிர் கலப்பு தவம் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு நல்ல உதாரணங்களோட நிறைய உதாரணங்களோட வகுப்பு நடத்தி கொடுத்தாங்க. இந்த தவத்தை அவங்களுக்கும் வாழ்க வளமுடன். அதே போல் இறைவணக்கம் பாடிய திவ்யா அவர்கள் வாழ்க வளமுடன். குருவணக்கம் பாடிய லட்சுமி அவர்கள் வாழ்க வளமுடன். துரிய தவம் நடத்தி கொடுத்த உஷா அம்மாவோடு வாழ்க வளமுடன். இந்த சிவசக்தி கல்யாண மண்டபம் நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. பிரகாஷ் அவர்களுக்கும் வாழ்க வளமுடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நமக்கு வந்து இன்றைக்கு வந்து பிக்பாவுடன் யூடியூப் சேனலில் வந்து ஐயா வந்து ஷூட் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அவங்களுக்கு ரொம்ப நன்றியும் வார்த்தைகளும் தெரிவித்து ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இங்கே வந்து கலந்து கொண்டு நல்ல முறையில் சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைத்து அன்பர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றிகளும் வாழ்த்தைகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். மேலும் இந்த விழாவுக்கு நன்றி உரை கூறிய கல்யாணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவர் எல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருகட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும்மே ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம்,
சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நாளைக்கு வந்து அது ஒளிபரப்பாகும். அவங்க டைம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். வாழ்க வளமுடன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இது எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அம்மாவோட உரையாடலும் சரி, அம்மா கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஸோ இதை தாண்டி நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, நான் எதுக்கு இன்னைக்கு வந்து இங்கே உட்காந்து இதெல்லாம் கேட்கணுன்ற மாதிரி. ஆனால் அதை தாண்டி நிறைய விஷயங்களை மேற்கொண்டு நான் அதை கேட்டு நான் கற்றுக்கிட்டேன். ஸோ வருங்காலத்தில் என்னோட மனைவியை நான் எப்படி பார்த்துக்கணும், எப்படி அன்பை பரிமாறணுன்றத இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ எல்லாம் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் மூலயமா நான் நல்லா வரணும். அதை தாண்டி நம்மளுடைய சேனல் பிக் மவுண்ட் டிவி, அதாவது பெரிய மலை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் லைக் என்டர்டைன்மெண்ட்ஸ் மாதிரி தான், இன்டர்வியூஸ், நிறைய அறிவுரைகள், ஸோ ஆன்மீக பாதை, ஸோ இது எல்லாமே நம்ம இதில் கொண்டு வந்து சேர்க்குறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டும் இது கண்டிப்பாக தேவை. அதெல்லாம் நீங்கள் மனசு வச்சாதான் உண்டு. நாங்களும் நல்லா வளரணும், நீங்களும் நல்லா வரணும். நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.